அடர்ந்த வனத்தின் நடுவில் ஒளி மின்னும் ஒரு மலை இருந்தது. அதற்கு மின்னும் மலை என்று பெயர். அந்த மலையின் உச்சியில் வானவில்லின் நிறங்கள் மின்னும் நிறகுகளுடன் இசையின் 7 ஸ்வரங்கள் பேசும் ஒரு மாயப்பறவை வாழ்ந்தது, சந்திரக்கிளி. அதன் அருகில் இருந்தது ஒரு மாய மாணிக்கக்கல். அதை பேசுபவரின் மன ஆசையை ஒரு நிமிடம் உண்மையாக்கும் சக்தி கொண்டது. ஆனால் ஒரே முறை மட்டுமே. ஒரு நாள் வறுமையில் வாடும் ஒரு இளம் விவசாயி தன் கிராமத்திற்காக அந்த கல்லை தேடி மலையேறினான். சந்திரக்கிளியை பார்த்ததும் அவன் கண்கள் அதிசயத்தில் பிரகாசித்தன. கிளி சொன்னது, இளைஞனே, ஒரு நிமிடம் உன் ஆசையை சொல். விவசாயி யோசித்தான். செல்வத்தை கேட்கலாம், அதிகாரத்தை கேட்கலாம். ஆனால் அவன் நினைவு வந்தது பசியால் தவிக்கும் கிராம மக்கள். அவன் கண்ணீர் கலந்த குரலில் சொன்னான், என் கிராமத்தில் அனைவருக்கும் 3 வேளை உணவு கிடைக்க வேண்டும். அது என்றென்றும் நிலைக்க வேண்டும். ஒரு கணம் கல் மின்னியது. வானத்திலிருந்து பொன்னிற விதைகள் விழுந்தன. நிலம் முழுவதும் பயிர்கள் மலர்ந்தன. கிராமம் வளமாகியது. சந்திரக்கிளி சிரித்தது. தன்னலமில்லாத அன்பு எப்போதும் மந்திரத்தை உருவாக்கும். பேராசையில்லாத இதயம் உலக ஏமாற்றும்.